think this is going to be a very revolutionary idea. And also people like me, where I have very stubborn parents, அவங்க வந்து ஏதாவது அம்மா ஏதாவது சொல்லுவாங்க, எனக்கு இப்படி இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னு சொல்லும்போது, வாங்கம்மா ஹாஸ்பிட்டல் போகலாம் செக்கப் போகலான்னு சொல்லும்போது, அவங்க வந்து இல்லை மதுரையில் ஒரு கல்யாணம் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் போகிறேன் அப்படின்வாங்க. எங்கள் அம்மா எப்படின்னா, குழாயில் தண்ணி வரல, அதை சரி பண்ணிவிட்டு நான் போகிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டபர்ன், எஸ்பெஷலி ஓல்ட் பீப்புள் வந்து இது மாதிரி கூட்டிகிட்டு போகிறதுலாம் ஒரு இஷ்யூவாக இருக்கும். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி அ டெஃபினட் ஹிட் அமங் சென்னை அண்ட் ஆல் அக்ராஸ் இந்தியாவில். ஸோ யா, ஸோ ஆல் த பெஸ்ட். நான் ஆக்சுவலி போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிட்டு கொடுப்பீங்களான்னு கேட்கலான்னு நினச்சேன், நீங்களே ஸ்டேஜில் கொடுத்துட்டீங்க. ஸோ தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ் அலாட். Good evening to everybody. Most respected Madam Kritika Udayanidhi, who is also the chief guest of this wonderful evening function today, that's also focused on health. So I'm extremely delighted to be part of this. Of course, Mr. Vel Murugan and Mr. Saraswati, we have to acknowledge them who have been behind this. Mr. Suresh Sambandam, Mr. Sunny, who has again been part of many innovative ideas, Dr. Luke Elizabeth Hanna, Dr. Jaya Mahesh, Bigli Murli, and Kannan, and many. I think I can find quite a lot of influencers here in this group. Of course, press and the television media. I would be not incorrect in saying that, Tamil Nadu always has been a step ahead in all the issues. இப்போவே பேசும்போது அவங்க சொன்னாங்க வருமுன் காப்போம், கலைஞர் தான் அந்த வருமுன் காப்போம் திட்டம். நான் சென்னை மாநகராட்சி ஆணையராக இருக்கும்பொழுது அந்த திட்டத்தை வந்து செப்டம்பர் 15th, I still remember, 1999 அப்போ தொடங்கி வைத்தாங்க. That is any disease. Of course, present Honorable Chief Minister has revived it recently in a function and it is doing successfully. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மக்களை தேடி மருத்துவம். மக்களை தேடினா you go to the houses and treat people. Why this challenge? And what is the advantage of optimist.in? See, the challenge இப்போ என்னன்னாக்கா, எப்போவுமே நம்ம ஒரு மருத்துவமனைக்கு நமக்கே ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னாக்கா, அவங்க அந்த சிரிஞ்சை எடுத்துன்னு வந்து 5 ml எடுக்கும்போது அந்த ஒரு பதட்டம் எப்படியா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம். அப்படியே அஃப்கோர்ஸ் குளுக்கோமீட்டர் இந்த அளவுக்கு பாயிண்ட் ஆஃப் கேர்னால் அந்த இடத்துலையே போய் டெஸ்ட் பண்ணக்கூடிய வசதிகள் இருந்தால் கூட, இந்த பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் revolutionizing the thing of trying to say that you go to the get the blood drops from the house without anybody contacting us, and finally doing 12 different kinds of tests and giving the results. Why this is important? The problem is many of us neglect ourselves. And generally, of course, நம்மளோட மீடியா கலீக்ஸ் எல்லாம் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்களே தவிர்த்து, நமக்கு அந்தந்த நேரத்தில் இருக்கக்கூடிய தொற்று நோய்கள்னால் இப்போ கோவிட்லேயே நம்ம டெல்டா அப்படின்னு, ஆல்ஃபா பீட்டா டெல்டா அப்படின்னு, லாம்டா எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போ ஒமிக்ரான், எங்கே போனாலும் ஒமிக்ரான் சார் என்ன போகிறது அப்படின்னு வருது. ஆனால் கடந்த ஆண்டு அதே மாதிரி பர்டிகுலர்லி ஆஃப்டர் கோவிட், மெனி ஆஃப் அஸ் ஃபர்காட் த கைண்ட் ஆஃப் டெத்ஸ் விச் ஹேப்பன்ட் இன் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். தொற்றா நோய்கள்னால அது இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, சுனாமியில் பணியாற்றணும். சுனாமியில் ஒரு நாகப்பட்டினத்தில் மிகப்பெரிய பாதிப்பில் 6065 பேர் இருந்தாங்க. ஆனால் ஒரு தொற்றா நோயில் ஒரு ஆண்டில் 2-3 மடங்கு சுனாமி டெத்ஸு நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இதில் தான் பாயிண்ட் ஆஃப் கேர் கம்ஸ் அண்ட் ஈஸ் ஆஃப் டெஸ்டிங். அந்த வகையில் தான் இது மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. ஐ எம் ஷுர் த மோர் சர்வீசஸ் வி ஆஃபர், த மோர் பீப்புள் வில் டென் டு நோ. I am myself a mildly diabetic person. ஃபஸ்ட் டைம் நான் இந்த டயபெட்டிக் கான்ஃபரன்ஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கே தோணிது கில்ட்டியாக, எல்லாருக்கும் பண்ணுறோமே, நம்ம சீஃப் கெஸ்ட்டாக இருந்தால் நம்ம பண்ணிக்க மாட்டோங்கிறேன்னு சொல்லிட்டு உண்மையில் நான் அப்போ பண்ணிக்கல. I went back and I asked for a test and I had above that 120 limit. I am talking about 10 or 12 years back. Why I am saying is, if we had not detected, we could not have treated. So many a times when people come on any disease, it is too late in the day. So that should not happen. சொல்லி தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், as a health secretary, I should say, Honorable Chief Minister, you have seen the kind of commitment he has shown. Vaccinations-na, நம்ம இப்போ we are now still in COVID season, Delta has not gone. எல்லாரும் ஒமிக்ரானை பற்றி பேசுகிறாங்களே தவிர்த்து, we tend to forget that almost 700 cases positive நமக்கு வருது, டெல்டா வருது.
நமக்கு வெளிநாட்டிலேருந்து 13 கேசஸ் இன்றைக்கும் ருட்டீன் கொரோனா வருது. we have got facilities and all. Rapidly he ramped up the facilities. 1 லட்சத்துக்கு மேலே பெட்டை ரைஸ் பண்ணாங்க. ஆக்சிஜன் ஃபெசிலிட்டிஸ், அஃப்கோர்ஸ் ஐ ஷுட் ஆல்சோ காம்ப்ளிமெண்ட். இன்ஃபேக்ட் கிருத்திகா உதயநிதி மேடம் இருக்காங்க. we know, I think I know her from 1999 when she was and she and Udayanidhi were still very young. He as an MLA, he also took a lot of effort in initiating CSR. அதே மாதிரி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் நம்ம மாண்புமிகு இயக்கம் மாதிரி மாற்றுங்க. அதே மாதிரி நம்ம சுகாதாரத்துறையில் விண்ணற்பட வடிவேல் மாதிரி தனியாக நம்ம போய் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு இயக்கமாக மாற்றின உடனே changed. May from the peak we were able to bring it down. Beds increased. We got 17,000 oxygen concentrators. We got 222 oxygen generators. Tamil Nadu was self-sufficient in oxygen, but suddenly the demand went. So you know the trying times from which we have gone. So now is the time that we should consolidate. இப்போ கூட நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேல பார்ப்பீங்க, தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டேட்ஸ். ஸோ we need to go much beyond. We should not compare ourselves with the routine things. Of course, pandemic is an issue where we cannot compete. பேண்டமிக்கில் நம்ம காம்படிஷனே பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. உலகளாவிய நோய். இதில் அரசியல் பார்க்கக்கூடாது, அதிகாரிகள் பார்க்கக்கூடாது, பொதுமக்கள் பார்க்கக்கூடாது. நம்ம எல்லாரும் பேண்டமிக்கில் கோவிட் அப்ரோப்ரியேட். இப்போ நம்ம தனித்தனியாக இருக்கும்போது மாஸ்க் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்ஸ் வி கோ டு எ பிகர் க்ரௌட் வி ஷுட் வேர் மாஸ்க். தென் தடுப்பூசி போடணும். இது ஒரு பக்கம். ஆனால் அதே நேரத்தில் மேக்ஸிமம் டெத் எதில் நடந்தது பேண்டமிக்கில்? சுகர், டயபெட்டிஸ், ஒபேசிட்டி, கேன்சர், kidney transplantation, immunocompromised people. கிரியாட்டினின் மைல்டாக சேஞ்ச் ஆகும்போதே எல்லாருக்கும் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படாது. Once it is noticed, we have got so many senior doctors here, they are much better than me to tell. Diet change, they don't have to go to creatinuria level. அப்படியே போகாமல் தடுக்கிறதுக்கான மைல்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் பண்ணிடுறாங்க. சேம் வித் சுகர், சேம் வித் பிபி அண்ட் ஆல். ஸோ இது எப்படி தெரியும்? Unless you have a capacity to do test on a regular sustainable basis. ஒவ்வொரு தரம் நம்ம போய் கீழ்பாக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது அப்படின்னாக்கா ஊற்றி வச்சிடறோம். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் கேர் வரும்போது அஃப்கோர்ஸ் ஈவன் நவ் வி கலெக்ட் த பிளட் சாம்பிள், இட் இஸ் நாட் மிஸ்ஸிங். பட் இந்த மாதிரி நம்மளே விதவுட் கான்டாக்டிங் பீப்புள் பண்ணும்போது இட்ஸ் அ ரெவல்யூஷனரி ஐடியா. ஐ எம் வெரி டிலைட்டட் தட் it has started here. I am sure optimist will definitely be doing growing leaps and bounds, and at the government level also I am sure that we need more people, more technology. அந்த மாதிரி டெக்னாலஜி இருந்தால் தான். லாஸ்ட் டைம் யூ வில் நாட் ரிமெம்பருங்க, மே மாதம் 1.5 லட்சம் சிடி ஸ்கேன்கள் கவர்மெண்ட்டில் பண்ணோம். சிடி ஸ்கேன் இருந்தால் தானே பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் தானே பாயிண்ட் ஆஃப் கேர் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு லான்ச்சுக்கு இவ்வளோ முக்கியமான பிரபவங்களுக்கு நடுவில் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு அளித்ததுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லி, இன்னைக்கு இவ்வளோ நல்ல ஒரு லான்ச் நிகழ்ச்சி இருந்தால் கூட அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஆல்சோ ஹேட் அ வெரி சேட் இவெண்ட். We had a helicopter crash in Ooty, and it was fairly severe crash. Still it's a developing story. We should pray for those who have lost their lives and those who have survived but are fighting for their lives. I am sure we all together can pray that they come out of this and such tragedies don't happen. I'll finally end by telling 2 other things. எப்படி நம்ம கொரோனா இதுக்கெல்லாம் பண்ணுறோமோ, ஆனரபிள் சிஎம் has also come with a revolutionary idea, இன்னியோர் காப்போம். அது 18ஆம் தேதி தொடங்குறாங்க. ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா, 55 பேர் பர் டே டை இன் டிராஃபிக் ஆக்சிடென்ட். இன்றைக்கி கொரோனாவோட டெத்து இன்றைக்கி கணக்கு பார்த்தீங்கன்னா 10-11. ஆனால் 55 people die on that. Suicide, 25,000 people die in a year. நான் சொன்ன நாகப்பட்டினம் கணக்கு, தமிழ்நாடு கணக்கு 8088 பேர் சுனாமி. அதுக்குன்னு சுனாமியை குறைவாக சொல்ல, கும்பகோணம் தீ விபத்து மாதிரி ஒரு மனதை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகள் இல்லை. ஆனால் இந்த உயிரையும் காப்பாற்றணும். அதுக்கு தான் இந்த இன்னியர் காப்போங்கிற 48 ஹவர்ஸில் நம்ம உடனடியாக பக்கத்தில் அரசு இல்லைன்னா தனியார் மருத்துவமனை, அதே மாதிரி தகவல் கொடுத்தா 5000 ரூபாய். இப்போ நமக்கு ஒரு ஆக்சிடென்ட்னா ஃபஸ்ட்டு திங் என்ன சொல்லுவாங்க, சார் அவாய்ட் பண்ணி போயிடலாம் சார், எங்கே பம்பில் மாட்டிட்டு காவல்துறையில் கொஸ்டின் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கு ஒரு ரெவல்யூஷனரி ஸ்கீம் இஸ் கம்மிங் அப் ஆன் 18th. ஸோ வி ஆல் ஷுட் ஒர்க் டுகெதர். அரசில் சுகாதார செயலருங்கிற போது அரசு ஆஸ்பத்திரிக்கு மட்டும் சுகாதார செயலர் இல்லை, அரசு, தனியார்,
நம்ம தமிழ்நாட்டில் தான் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் வெரி வைப்ரண்ட் இன்ட்ராக்ஷன் இஸ் தேர் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டர் ஸோ தட் வி கேன் ஆஃபர் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜி டு பீப்புள். ஆனரபிள் சிஎம் 5 கழுத்து முதல்ல போட்டதுலேயே அந்த சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமை எக்ஸ்பேண்ட் பண்ணி எல்லாருக்கும் இன்னும் கொண்டு போகிறதுக்கான பண்ணியிருக்காங்க. இன் திஸ் டே ஐ எம் ஷுர் திஸ் பர்டிகுலர் optimist.in and the services which offers will allow people, first பேசினவர் சொன்னார் இல்லையா, எங்களோட துறையிலையும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்னு எல்லாரும் சொல்லுவாங்க, பொது சுகாதாரத்துறை. பொது சுகாதாரத்துறை அப்படி இல்லை, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறை. லெஃப்டினன்ட் கர்னல் கிங் மருத்துவமனைன்னு எல்லாரும் கேட்டிருக்கேங்க. லெஃப்டினன்ட் கர்னல் கிங் வாஸ் த ஃபர்ஸ்ட் சானிட்டரி கமிஷனர் ஆஃப் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி இன் 1897. அவர் தான் பிளேக்ல இந்த தனிமைப்படுத்தி, இப்போ நம்ம தனிமைப்படுத்துறது ரொம்ப கேஷுவலாக பேசணும் இல்லையா, முதல்ல கொடுத்தது அவர். 1923 பொது சுகாதார சட்டம் வந்தது தமிழ்நாடு. ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் வந்தது 1649 தமிழ்நாடு. 2வது உலகத்திலே இருக்கிற கண் ஆஸ்பத்திரி வந்தது தமிழ்நாடு. 2வது மருத்துவக் கல்லூரி இந்தியாவில் வந்தது தமிழ்நாடு. முதல் பெண் மருத்துவர் உலகத்தில் வந்தது தமிழ்நாடு. முதல் இந்திய பெண் வந்தது தமிழ்நாடு, முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு புரட்சிகரமான ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கீங்க. நாங்களும் முதலமைச்சர் சுகாதாரத்துறைக்கு அளவில்லாத ஒரு சப்போர்ட் கொடுக்கும்போது எங்களுக்கு பொதுமக்கள்கிட்டேருந்து பொது சுகாதாரத்துக்கு மட்டும் உங்களோட சப்போர்ட் தேவை. இதெல்லாம் இருக்குது, டெஸ்ட் பண்ணிக்கணும். நான் டெஸ்ட்டே பண்ணிக்காமல் இல்லை இன்றைக்கி இல்லை சார் நாளைக்கு இல்லைன்னு பண்ணக்கூடாது. ஸோ பொதுமக்கள்கிட்ட என்னோட ஆதரவு. இன்றைக்கி கடைசியாக கொரோனாவை பற்றி பேசாமல் நம்ம போக முடியாது. ஒமிக்ரான் வந்தால் என்ன, லாக்டவுன் வருமா, இது வருமா அப்படிங்கிறத கேட்டோட முதல் 2 அலை எப்படி கட்டுப்படுத்தணும், நம்ம பொது சுகாதார முதலமைச்சர் சொல்கிறதோ, பொது சுகாதார வல்லுநர் சொல்கிறதோ, பொது WHO சொல்கிறதோ அந்த வழிமுறைகளை பின்பற்றினோம். மே மாதத்தில் மரண பயம், நோய் பயம் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். கம்மியானோடனே எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. தானா தெருவாக இருக்கட்டும், டி நகராக இருக்கட்டும். ஸோ தடுப்பூசி அப்போ கியூ போட்டு சண்டை போட்டு நின்னாங்க. இன்றைக்கி முதலமைச்சர் சொல்லி 1.5 கோடி தடுப்பூசி கையில் இருக்குது, நாங்கள் டீ ஆற்றிட்டு இருக்கோம், கம்மியான ஆர்வம். ஸோ பொதுமக்கள் ஒமிக்ரானை வைத்து கூட பயப்படாமல் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு கொடுக்கணும். தொற்றா நோய்க்கும் ஆக்கப்பூர்வமாக டெஸ்ட்டுக்கு பயப்படாதீங்க. கேன்சரே குணப்படுத்தக்கூடியது அட்வான்ஸாக கண்டுபிடிச்சா பல பேர் குணமாயிடுறாங்க. ஸோ தயவுசெய்து இந்த ஆப்டிமா போன்ற முன்னோடி திட்டங்களை ஆதரவளித்து அவர்களும் முன்னேற வேண்டும், பொதுமக்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் சொல்லி கொஞ்சம் லாங்காக பேசினா கூட நிறைய இஷ்யூஸ் அண்ட் இட் இஸ் அ பப்ளிக் ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி உங்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி துறை நண்பர்கள் ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி காத்திருக்கிறது முக்கியமான நிகழ்ச்சினால நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்ததுக்கு. ஸோ எங்களோட ப்ராடக்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இன்றைக்கி. ஸோ இது இந்தியாஸ் ஃபஸ்ட் கான்டாக்ட்லெஸ் பிளட் டெஸ்டிங் கிட். நீங்கள் புக் பண்ண 60 நிமிஷத்தில் உங்கள் வீட்டுக்கு சேரும். அதே நாளில் உங்களுக்கு ரிசல்ட்டும் நாங்கள் கொடுப்போம். அண்ட் அதை தவிர நாங்கள் ஃப்ரீ டாக்டர் கன்சல்டேஷனும் கொடுக்குறோம், வீடியோ கன்சல்டேஷன். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் வீட்டு வெளியில் போய் டாக்டர்கிட்ட போகணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு ஃபோன் ஒன்று எங்களோட ஆப்போ எங்களோட வெப்சைட்டுக்கோ போய் டவுன்லோட் பண்ணி இது பண்ணிங்கன்னா, டாக்டர் கன்சல்டேஷன் புக் பண்ணிங்கன்னா எங்கள் டாக்டர் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது இது பண்ணுவாங்க. ப்ளஸ் உங்களோட ரிசல்ட்ஸோட கூட சேர்ந்து எங்களோட ஃப்ரீ டாக்டரும் உங்களுக்கு ரிப்போர்ட்டும் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். அதை தவிர இதுதான் நாங்கள் இப்போதைக்கு பில் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இதோடு நாங்கள் நிறுத்த போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் இப்போ நிறைய பேருக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போகிறாங்கன்னா சர்ஜரி பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த சர்ஜரிக்கே நிறைய பேருக்கு செகண்ட் ஒப்பீனியன் வேணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுவும் அந்த ஃபீச்சரும் நாங்கள் எடுத்துகிட்டு வர போகிறோம். உங்களுக்கு செகண்ட் ஒப்பீனியன் இல்லை ஏதாவது டவுட் இருக்குது, இந்த டெஸ்ட்டு பண்ணணுமா இல்லை இந்த சர்ஜரி பண்ணணுமா அப்படின்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். எங்கன்னா நாங்கள் கிடையாது, எங்களோட டாக்டர்ஸ் இருக்காங்க, பேனல் ஆஃப் டாக்டர்ஸ், சர்டிஃபைட் டாக்டர்ஸ், அவங்கக்கிட்ட நீங்கள் பேசி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிளட் டெஸ்ட் இதோட ஜேர்னி இப்போ நீங்கள் உங்களுக்கு சுகர் டெஸ்ட் பண்ணணும், உங்களுக்கோ இல்லாட்டி உங்கள் அம்மாவுக்கோ யாருக்காவதோ பண்ணணும் அப்படின்னா எங்களோட ஆப்புக்கு போய் நிறைய லிஸ்ட் ஆஃப் டெஸ்ட் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு 13 to 14 டெஸ்ட்டு பண்ணுறோம்.
எல்லாமே ஒரு காமன் டெஸ்ட்னா தைராய்டு, சுகர் டெஸ்ட், அதுக்கப்புறம் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட். ஸோ அதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களோட தேவை என்னையோ அந்த டெஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் செக் அவுட்டுக்கு போய் ரொம்ப குறைவான ப்ரைஸ். ஸோ நான் ப்ரைஸ் இன்றைக்கி சொல்ல விரும்பலை, ஏன்னா வந்து நிறைய ஆஃபரும் இருக்குது. இன்றைக்கி நான் சொன்னேன்னா அப்புறம் நாளைக்கு நீங்கள் சொல்லுவீங்க இதுன்னீங்க, அப்புறம் கம்மியாக இருக்குங்க அதிகமாக இருக்குதுன்னீங்க. ஸோ ஆஃபர்ஸும் இருக்குது, நிறைய இருக்குது. டே டு டே எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ டெஸ்ட்டை செலக்ட் பண்ணி எவ்வளோ பேமெண்ட்டோ நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து 60 நிமிஷத்தில் எங்களோட லாஜிஸ்டிக்ஸ், இப்போ ஸ்விக்கி எப்படி உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தருதோ அதே மாதிரி எங்களோட லாஜிஸ்டிக்ஸ் டீம் வந்து உங்களுக்கு கிட் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. நீங்கள் டெஸ்ட்டு உடனே முடிச்சுட்டு அதே நாளோ இல்லை அடுத்த நாளோ நீங்கள் டெஸ்ட்டு பண்ணிங்கன்னா டெஸ்ட்டு எங்களோட ஆப்புக்கு போய் டெஸ்ட்டு புக் பண்ணுங்கள். ஸ்லாட்டை புக் பண்ணிங்கன்னா அதே டிரைவர் எடுத்துகிட்டு வந்து he will collect the kit and அவர் வந்து லேபுக்கு எடுத்துகிட்டு போய் ப்ராசஸ் பண்ணி அதே நாளில் உங்களுக்கு ரிசல்ட் வரும். அது எவ்வளோ நேரம் வரைக்கும் இல்லை? ரெண்டாவது பிளட்டு வந்து இப்போது சுகர் டெஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் பிளட்டு வந்து ஜஸ்ட் அந்த கிட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சுன்னா எவ்வளோ நேரம் வரைக்கும் இருக்கும்? எப்போ எத்தனை மணி நேரம் கழிச்சு வந்து கலெக்ட் பண்ணுவாங்க? அது கெட்டு போயிடாதா என்ன? அதை பற்றி கரெக்ட், அது ஒரு ஸ்டோரேஜ். ஸோ பொதுவாக என்னென்னா வந்து இப்போ நம்ம வெயின்லேருந்து பிளட் எடுக்கிறாங்க, நீங்கள் லேபுக்கு போய் எடுத்தாங்களோ இல்லை அவங்க வீட்டுக்கு வந்தாங்களோ அவங்க வெயின்லேருந்து எடுப்பாங்க. பட் நம்ம ப்ராடக்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம ஃபிங்கர் ப்ரிக்லேயே வந்து ஜஸ்ட் 8 to 12 drops ஆஃப் blood. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கிட்டில் அந்த மைக்ரோடெய்னர் கிட் இருக்கா, கிட் இருந்தால் எடுத்துட்டாங்க. அந்த மைக்ரோடெய்னரில் ஜஸ்ட் 8 to 12 drops ஆஃப் blood அவ்வளோதான் தேவை. ஸோ அந்த மைக்ரோடெய்னரில் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி ஆயிருக்கு. நீங்கள் அந்த வெயினில் இருக்கிற பிளட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டியூப் எம்டியாக இருக்கும். நம்ம டியூப்பில் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரிப்பரேஷன் ஆயிருக்கு, ரீஜென்ட் ஆல்ரெடி இருக்குது. ஸோ மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால அந்த பிளட்டோட திக்காகாமல் இதோட ஷெல் லைஃப் வந்து இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகிற வரைக்குமே இப்போது நார்மல் இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டியூபில் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறது வந்து அவங்க இமீடியட்டாக லேபில் போயிட்டு தான் அந்த ரீஜென்ட் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ் மூவ்மெண்ட்டு இப்போ நீங்கள் எப்போ புக் பண்ணுவீங்கன்னு தெரியாது இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ ரீஜென்ட் ஆடட் இன் த டெஸ்ட் டியூப். அதனால் வந்து நீங்கள் பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணாலும் அதோட ஷெல் லைஃப், அதோட லைஃப் இருக்கும், ஒரு நெக்ஸ்ட் டே போகிற வரைக்கும் தாங்கன்னு வச்சுக்கோங்க, 24 to 48 hours. ஸோ அப் டு 8 days வரைக்கும் வந்து உங்களோட பிளட்டு டேமேஜ் ஆகாது. ஸோ நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு 2 நாள் கழிச்சு கூட எங்களை கூப்பிட்டு எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாலும் நாங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ ஸ்டோரேஜ் பிரச்சனை கிடையாது. உங்களோட ரூம் டெம்பரேச்சரில் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அப் டு 8 days பிளட்டு கண்டாமினேட் ஆகாது, டேமேஜ் ஆகாது. ஸோ உங்களோட கொஸ்டின் டெமோ வந்து ஆக்சுவலாக we have a phlebotomist here who is going to do the demo. Yeah. ஸோ இதுதான் எங்களோட கிட்டு, இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட கூட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ்லாம் வரும், நீங்கள் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுன்ட்டு. ஸோ கிட்டில் இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வீடியோக்கு போகும். ஸோ எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, 2 லாங்குவேஜ்லேயும் இருக்குது இப்போதைக்கு, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுறதுனால. ஸோ இதுதான் லான்செட்டுன்னு பேர். ஸோ இந்த லான்செட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களோட ஃபிங்கரில் இந்த டிப்பில், இந்த டிப் ஆஃப் த மிடில் ஆஃப் த ஃபிங்கரில் நீங்கள் ப்ரிக் பண்ணிங்கன்னா ரத்தம் வரும். அந்த ஃப்ளோ, ஏன்னா உங்களோட கேபிலரியிலேருந்து தான் பிளட் இருக்கிறதுனால இந்த ஃப்ளோ வந்து நிறைய இருக்கிறதுனால ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு பிளட்டே தேவைப்படும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ரீஜென்ட். ஸோ நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இங்கேருந்து இங்கே வரைக்கும். ஸோ 8 to 12 drop ஆஃப் blood. This is how much you need to do the test that. இது ப்ரிக் பண்ணுங்க. ப்ரிக் பண்ணோடனே இப்போ இதுலேருந்து ப்ரிக் பண்ணதுக்கப்புறம் ரத்தம் வருதுங்களா, அது வந்து சொட்டு சொட்டாக இதில் போடணும். ஸோ 12 சொட்டு போட்டிங்கன்னா இங்கே வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் 10 டெஸ்ட்டு செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த 10 டெஸ்ட்டுமே இந்த பிளட்டை வச்சு நம்ம பண்ணலாம். சரிங்களா? டயபெட்டிக்ஸ் மட்டும் வந்து வேறு டியூப் கொடுப்போம், பர்பிள் டியூப் கொடுப்போம், ஏன்னா அதோட ப்ராசஸ் வேறு. ஸோ நீங்கள் டயபெட்டிஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ்க்கு பர்பிள் டியூப் கிடைக்கும். மற்ற டெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து எல்லோ டியூப் தான் கிடைக்கும்.